இன்றைய சாய் விசித்ரா நிகழ்ச்சி இடம்பெறுகின்ற விருந்தினர் நடிகர் ஆடுகளம் ஜெயபாலன். வெற்றிமாறனின் ஆடுகளம் படத்திலே அறிமுகமாகி முதல் படத்திலேயே சிறந்த நடிகருக்கான தேசிய விருதை வென்றவர் தான் ஜெயபாலன். அன்னைக்கு அறுத்து கூட சொன்னேன்ல சாவல் இப்ப பாருவேன். அப்ப ஒரு தடவை பார்த்த சாவ தேருமா தேராதான்னு என்னால சொல்ல முடியாதுன்றியா நீ? மதுரையவே ஆட்டி படைச்சவன்டா. எத்தனை காலத்துக்கு? நேத்து வரைக்கும் ஊடு இல்லாம நடு ரோட்ல இருந்த பசங்க இனி ஊடு வந்த உடனே என்னையவா? அந்த சௌரி யாரோடுது? சம்பயா. எல்லாம் நல்லபடியா முடிஞ்சதில்ல சாமி. இப்பதான் ஆரம்பிச்சிருக்கு. இந்த பிரச்சனையை முடிச்சா போதுமா இல்ல குழந்தை வேலையை முடிக்கணுமா? சார் முடிச்சுங்க சார். அவனை பிரச்சனைல இருந்து வெளியே வந்தா போதும். இலங்கையைச் சேர்ந்த எழுத்தாளரான ஜெயபாலன் தன்னுடைய கவிதை தொகுப்புகளுக்காகவும் பல விருதுகளை வாங்கியிருக்கிறார். விஜய், தனுஷ், விஷால், கார்த்தி, அர்ஜுன், ஜீவா, சித்தார்த், அருண் விஜய் உட்பட பல முக்கியமான கதாநாயகர்களுடன் இணைந்து பணியாற்றுகின்ற வாய்ப்பினை பெற்ற ஜெயபாலன் ஒரு நடிகராகவும் கவிஞராகவும் தான் பெற்ற அனுபவங்கள் பலவற்றை இந்த நேர்காணலிலே பகிர்ந்து கொண்டிருக்கிறார். சாய் விசித்ரா. வணக்கம். வணக்கம் ஐயா. எந்த காலகட்டத்தில் பாலு மகேந்திராவோட உங்களுக்கு அறிமுகம் ஏற்பட்டது? பாலு மகேந்திரா என்னை பற்றி கேள்விப்பட்டிருக்கிறார். நான் அந்த ஒரு இடதுசாரி ஒரு லெஃப்ட் ரெபல் மாதிரி இருந்த காலங்களில் அப்போ 20-22 வயசு அப்படி அவர் வந்து இந்தியாவுக்கு வர்றதுக்கு முதல் ஜஃப்னாக்கு வந்தவர். அப்போ அவரும் நாகலிங்கம்ல இன்னொரு பத்திரிகை ஆசிரியர் மட்டக்கிழக்கு இருந்து கிழக்கு மாகாணம், நாங்கள் வடக்கு மாகாணம். அப்போ கிழக்கு மாகாணம் யாழ்ப்பாணத்துக்கு வந்தவர் வந்து என்ன தேடி மீட் பண்ணவர். அப்போ முந்தி தெரியாது எனக்கு. சந்திச்சுட்டு பிறகு அவர் இங்கே வந்துட்டார். நான் நாங்கள் அதாவது அவர் சினிமாவுக்கு வருவதற்கு முன்னால் அது பிரதான் அந்த சினிமாக்கே வர்றார். பிறகு தொடர்பு இருக்க இல்லை. பிறகு நான் இங்கே வந்து இயக்கங்களுக்கு கொஞ்சம் லெக்சர்ஸ் எடுத்துறேன். மிலிட்ரி ஜியோகிராஃபி அதில் இல்லை. அந்த டைமில் ஈழத்து மண்ணு மங்கள் மங்கள மண்டு என்னுடைய ஒரு போராளி பண்ண பற்றின ஒரு காவியம் வந்தது. அந்த காவியம் 87ஆம் ஆண்டு காந்தளத்தில் பப்ளிஷ் ஆனது. ப்ரொஃபஸர் சஞ்சீவி என்று இருந்த ஒரு சஞ்சீவி அவர் அதை வாசிச்சுட்டு அதே வெளிவந்த அதே மாதம் மெட்ராஸ் யூனிவர்சிட்டியில் அது டெக்ஸ்ட் புக் ஆக்கிட்டார். தமிழ் லிட்ரேச்சருக்கு 87 2002 அரசு காலம் வரைக்கும் வந்து டெக்ஸ்ட் புக்காக இருந்தது. அது அந்த புத்தகத்தை அறிவுமதி அவர் நண்பர் அறிவுமதி வந்து பாலு மகேந்திரா கொடுத்துருக்கார். அருமை. அப்போ அவர் அதை வாங்கிட்டு அப்போ என்ன எப்படியும் கூட்டிகிட்டு வர சொல்லிடுறாரு. அப்போ அறிவுமதி வந்து கூட்டிகிட்டு போனேன். அப்போ அவர் சொன்னார் பாரதியார்ட்ட குயில் பாட்டு பிறகு எனக்கு பிடிச்ச கவிதை நான் இதை எப்பயாவது படமாக்குவேன்னு சொன்னேன். அது பிறகு அதான் அது இப்போ 2வது சந்திப்பு அதுதான். அதுலேருந்து நாங்கள் ஃப்ரெண்டாக வந்துட்டோம். வெற்றிமாறன் அவரோட அப்போ வேலை செய்துருக்கிறார். நான் அப்போ சந்தித்ததில்லை. நான் அவரை ஒரு முறை 2 முறை பார்த்துருக்குறேன். பிறகு நான் இலங்கைக்கு போயிட்டேன். பிறகு இப்போ இந்தியன் ஆர்மி வந்த டைமில் இயக்கங்கள் எல்லாமே குழப்ப நிலை இருந்தது. அப்புறம் அதில் கொஞ்சம் என்ன த்ரெட் இருந்தது. அப்போ என்னோடய நார்வேஜிய தோழி ஒருவர் வந்து என்னை இன்டர்வியூ பண்ணிடுவேன். இங்கே அவள் வந்து கேள்விப்பட்டிருக்கிற இப்படி எனக்கு உயிராபத்து கொஞ்சம் பிரச்சனையை கண்டு அப்புறம் அவள் வந்து கான்டாக்ட் பண்ணி என்னை நார்வேக்கு கூப்பிட்டான். அப்படி தான் நார்வே பண்ணான். அதுக்கு பிறகு நான் திரும்பி 90 திரும்பி வந்தாங்க. நார்வேஜன் தூதரகத்தில் ஒர்க் பண்ணான். டெவலப்மெண்ட்டு தொடர்பாகும் மாதிரி பீஸ் தொடர்பாகும். நான் ஒரு 5 வருஷமும் ஏதாவது ஒன்றை புதுசாக இப்போ முதல் தியரிட்டிக்கலாக கம்யூனிஸ்ட் இதில் மார்க்சிசம் இதில் வாசித்து முதல் ஒரு காலகட்டம் நான் ஒரு ரெபலாக இருந்தேன். அது பிறகு தமிழற்ற பிரச்சனைகள் பற்றி வாய்ச்சி அதில் இருந்தேன். இப்படி ஒரு காலகட்டமும் புது காலகட்டங்கள் மாதிரி தான். பிறகு நான் நார்வேயில் போய் பீஸ் ஒர்க்குகளில் அட்வைஸராக இருந்தேன். அப்போ நான் நெகோசியேஷன் பீஸ் அதில் வந்தேன். வெற்றிமாறன் கசின் வந்து என்னுடைய ஊரை சேர்ந்தவர். கசின் அந்தம் வந்து வெற்றிமாறன் அசிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணுவார். அவர் வெற்றிமாறன் அப்போ ஒரு ஆளை தேடிட்டு இருக்கிறார்.
அந்த கதாபாத்திரத்துக்கு. இவர் போய் சொல்லிடுறார் ஜெயபாலன் என்ற ஒரு ஜெயபாலன் அவர் பார்த்துருக்கிறார் பாலுமேந்திரன். ஜெயபாலன் பொறுத்த மாதிரி பண்ணு சொல்லிடுறேன் என் கசின். அப்போ என்ன கூப்பிட்டு காய்ச்சி போட்டு வெற்றிமாறன் நடிச்சிருக்கேன். நாடகம் கூட நான் நடித்ததில்லை, கொண்டாட்டிக்கு முன்னுக்கு மட்டும்தான் நான் நடிச்சிருக்கிறேன். அவர் இல்லை திருப்பவும் மார்க் கேட்டால் அப்போ நான் சொன்னேன் எனக்கு தியரிட்டிக்கலாக எதையும் டீச் பண்ண முடியுமெண்டா, நான் படித்தேனண்டா எனக்கு அந்த இதை தொழிற்பட முடியும். நீங்கள் வந்து ஃபில்ம் தியரியையும் ஆக்டிங் தியரியையும் நான் படிப்பிச்சிங்கண்டா நான் ட்ரை பண்ணி பார்க்குறேன், ஓகே இருந்தால் எடுங்க விடுங்க. அப்புறம் அவர் வந்து ஃபில்ம் தியரி ஆக்டிங் தியரி அதில் படிப்பிச்சார். அது பிறகு நான் படங்களை பார்க்கத்தான் நான் அந்த ஒரு தியரிக்குள்ளால் இந்த விஷயத்தையும் செயல்படக்கூடிய ஒரு பயிற்சி எனக்கு இருந்ததால் படத்தை பார்க்குறது அதுவே ஒரு படிப்பு தான். அது வந்து டெக்ஸ்ட் புக்கை படிக்கிற மாதிரி தான் இந்த டிவியில் படத்தை பார்த்து இல்லாட்டி நாங்கள் வேறு விஷயங்களை தான் அதில் ஈடுபடாமல் வெளியால் இருந்து ஒன்று பார்க்குற பக்குவம் வந்தது. அதனால தான் நான் நடிப்பை கற்றுக்கொள்ளக்கூடிய அந்த மற்ற சிவாஜி கணேசன்ற செலக்டட் படங்கள் அவற்றை எல்லா படங்களும் இல்லை. தேவர் மகன் எனக்கு அவர்கிட்ட ஆக்டிங் நிறைய ஹெல்ப் பண்ணிச்சு. தேவர் மகன் மற்ற மர்லின் பிராண்டோட விவா சபாட்டாலிருந்து கோட்ஃபாதர் வரைக்கும் அவர்கிட்ட படம் சிலது அவர் 2 பேரும் தான் நான் ஓரளவு முதலாக உங்களை சந்தித்த போது உங்களுக்கு நடிப்பு வருதா அப்படின்றத சோதித்து பார்ப்பதற்கு ஏதாவது பண்ணாரா வெற்றிமாறன்? இல்லை, அவர் என்ன பார்த்தார், பேசிக்கொண்டு இருந்தார். நான் வெற்றிமாறன் வேலை செய்ய விரும்பினது வந்து அதுகளால் இல்லை. அவர் அப்போ அந்த டைமில் 5 நிமிஷத்துக்கு ஒருக்கா சிகரெட் பிடிப்பார். ஆமாம். இவர் 5 நிமிஷத்துக்கு எழும்பி போனார். என்னென்னா எனக்கு முன்னுக்கு சிகரெட் பிடிக்கக்கூடாதுன்ற மரியாதை குறைவாக இருக்கும்ட்டு அந்த ஒரு கலைஞனாக என்ன அவர் மதித்த பண்பு வந்து அதுதான் எனக்கு அருமை. அவரோட சேர்ந்து வேலை செய்ய வேணும்ன்றது. அப்புறம் வெற்றிமாறன் சிகரெட் பிடிக்கிறதே பிடிக்கும். அவருக்கும் வந்து அவரும் வந்து ஒன்றை நெச்சா செய்வார், ஒன்றை நெச்சா கைவிடுவார். அது அந்த வில் இது பவர் இருக்கு அவருக்கு. இல்லாட்டி அவரும் இந்தளவு காரியங்கள் செய்திருக்கல. தானே அந்த கதாபாத்திரத்தில் உங்களை நடிக்க வைக்கிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஏதாவது நடிப்பு பயிற்சி கொடுக்கணும்னு முயற்சி பண்ணாரா? ஆமாம், நான் தான் முதல்ல சொல்லிட்டேன். எனக்கு இது நான் நாடகம் கூட நடித்ததில்லை. நாடகக்காரர் என்ன கூப்பிடுவாங்க பாட்டு எழுதுறதுக்கு. சில சமயம் கேட்பாங்க இன்றைக்கு வாய்க்காவலர் வரையில் நீங்கள் நிற்பீங்களான்னு கேட்பாங்க. இதை தவிர எனக்கு நடிப்பை பற்றி தெரியாது. நீங்கள் தியரியை கற்பித்தா நான் வந்து நடிப்பேன். அப்போ அந்த தியரி எனக்கு கற்பித்தார். பியூட்டிஃபுல். அது பிறகு கொஞ்சம் இந்த நடைமுறை பயிற்சிக்கு நரேன் அவர்கிட்ட சொன்னார், கொஞ்சம் பயிற்சிகள் கூட சொல்லி ஆக்ஷன் ரியல். அதுக்கப்புறம் படங்கள் பார்க்கல நான் தியரட்டிக்கலாக ஒரு விஷயத்தை உணர்ந்தேன். தமிழ் படங்களில் பெண்களுக்கு நடிக்கிற வாய்ப்பு குறைவு. அதால் பெண்கள் வந்து ரியாக்ஷனில் தான் பெண்கள் வந்து தங்களை முழுமையாக வெளிப்படுத்துறது. அப்போ நான் தீர்மானித்தேன் ரியாக்ஷனை பொம்பளைகிட்டேருந்து படிப்பேன், ஆக்ஷனை ஆண்களை படிப்பேன் உண்டு. அந்த தியரட்டிக்கலாக பார்த்து நடிப்பில் வந்து தமிழ் படங்களை பொறுத்து இந்திய படங்களை பொறுத்து என்ன சிவாஜி கணேசன் செலக்டட் படம் எல்லா படங்களும் இல்லை. முதல் மரியாதை தேவர் மகன் எனக்கு கூட ஹெல்ப் பண்ணிச்சுது. முதல் மரியாதையிலையும் வந்து சிவாஜின் ஆக்டிங் எனக்கு வடிவக்கரசின் ரியாக்ஷன் வந்து உண்மையான நல்லா பிடிச்சி. நான் நினைக்கிறேன் அவள் வந்து ஒரு பெரிய கலைஞர் தான். ரெண்டாவது வந்து தேவர் மகன்லையும் வந்து எல்லாருமே வந்து நல்ல ஆக்டர்ஸ் ஆனதில் கமலஹாசன் எல்லாருமே வந்து. ஆனால் நான் வந்து கூட இவரை தான் தண்டன், சிவாஜியை தான் கூட தண்டன். மற்றது இவர் காக்கா அவரும் நல்ல ஆக்டர். காக்கா ராதாகிருஷ்ணன். அதிலும் நான் உமன் பெண்கள் அதிலையும் பெண்கள் வந்து ரியாக்ஷன் நல்லா செய்தாங்க. ஆனால் பெண்களுக்கு படங்களில் இப்போ சீரியலில் பெண்களுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஆனால் படங்களில் ரியாக்ட் பண்ணத்தான் வைக்க வாய்ப்பு கூட. சிவாஜியுடைய நடிப்பை பார்த்தபோது உங்களுக்கு எந்த விஷயம் ரொம்ப பிடிச்சிருந்தது? நான் முதல் ஜோதிச்ச இவ்வளோ பெரிய ஒரு கலைஞன் ஏன் கொமர்ஷியலான படங்களில் கொம்ப்ரமைஸ் இவ்வளோ கொம்ப்ரமைஸ் சில நேரம் மோசமாக கொம்ப்ரமைஸ் பண்ணி நடிச்சிருக்கிறார். அது முதல் தாண்டது. அப்புறம் ஆனால் சிவாஜின்ற இதில் வந்து எனக்கு அவரோட முழுமையான ஆக்டிவாக தேவர் மகன் மாதிரியே செலக்டட் படங்களில் தேவர் மகன், முதல் மரியாதை, மற்றது ஒரு படத்தில் பனையறியா நடிக்கிறார். என்ன படம் அது? காவல் தெய்வம். காவல் தெய்வத்திலையும் எனக்கு பிடிச்ச இது. நடிப்பில் வந்து
அவருக்கு இருக்கிற கம்பீரம் நான் பார்க்கல வேறு நடிகர்ல. கரெக்ட். ஒரு ஆளுமை, ஆளுமையும் ஒரு கம்பீரமும். ஆனால் வீரபாண்டிய கட்டபொம்மனை விட பத்மினி டான்ஸர் ஆடிக்கிற என்ன படம் தில்லானா மோகனாம்பாள். தில்லானா மோகனாம்பாளில் வந்து எனக்கு கொஞ்சம் பிடிக்கும். ஏன்னா இந்த வரலாற்று படங்கள் எடுத்ததில் அவர் நாகராஜன் அவர் வந்து கொஞ்சம் பெற்ற நல்லா தான் செய்திருந்தார் நினைக்கிறேன். அந்த படம் நல்லா தான் செய்திருந்தார் நினைக்கிறேன். பத்னியும் நல்ல ரியாக்ஷன். பத்னியும் துரதிருஷ்டவசமாக அது மாதிரி காதல் காட்சிகள் எனக்கு நடிக்கலை. நான் அந்தாலும் நான் நிறைய கற்றுக்கொண்டேன். அந்த ஆடுகளம் படத்தில் நடிக்கும்போது உங்களுக்கு சவாலாக இருந்த விஷயங்கள் என்ன? இன்னும் சவாலாக இருந்த விஷயம் வந்து இலங்கையில் போராட்டம் நடந்து கொண்டிருக்குது. இப்போ நைட்டில் நான் வந்து இப்படி போராட்டம் தொடர்பாக போராளிகளோட தொடர்பாக நான் வாட்ச் பண்ணி கொண்டிருக்கிற விஷயங்கள் தெரியாது. இப்போ நான் நைட்டில் தான் நெட்டில் கம்யூனிகேட் பண்ண தகவல்கள் பரிமாற்றம். அப்போ இந்த இப்போ அடுகளம் டீம் நினைக்கும் இவர் நைட்டில் நித்திர கொள்ளாட்டி பகலில் நடிக்க மாட்டான்னு நெட்டை ஆஃப் பண்ணி விட்டுருணும். அப்போ நான் நான் என்ன செய்கிறேன்றதும் அவைகிட்ட விளங்கப்படுத்துகிற கஷ்டம். அது எனக்கு அதுதான் நிறைய டிஸ்டர்ப் பண்ணாது. சில நேரத்தில் முக்கியமான நேரத்தில் நெட் இல்லாமல் போயிடும். அது கஷ்டம். மற்றபடி ஆடுகளத்தில் இல்லை முதல் தியரட்டிக்கலாக தான் நான் இதான்றேன். ப்ராக்டிக்கலாக வரைக்கல நான் ஒரு தவறாக ஒன்று நினச்சிட்டேன். இயல்பாக நாங்கள் வாழ்கிற மாதிரி கேமரா கம்யூனிக்கிறத தான் நடிப்பேன். எனக்கு நடிப்புன்றது வந்து இயல்பாக வாழ்கிற கேமரா கம்யூனிக்கு இயல்பாக வாழ்கிறது இல்லை, இயல்பாக வாழ்கிறேன்னு மக்களை நம்ப வைக்கிறது. அதுதான் நடிப்பேன். அந்த இது பிறகுதான் விளங்குது. அது எப்படி விளங்கிச்சேன்டா, வெற்றிமாறன் வந்து என்ன சொன்னார், ஜெயபாலன் நீங்கள் சில இடங்களில் நீங்கள் தூங்குற மாதிரி இருக்குது, இயல்பாக இருக்கிற மாதிரி இருந்தால் அப்படி தான் இருக்கு, தூங்குற மாதிரி இருக்குது, வேறு இது ஆக்டிவாக இல்லாத மாதிரி அப்படி. அப்போ நான் சொன்னேன் புரியலை, எனக்கு நீங்கள் எடிட்டிங் ரூமில் கூட்டிகிட்டு போய் தொட்டு காட்டுங்க என்னென்னு சொல்லி நான் என்ன தப்பு பண்ணிட்டேன்னு தெரியணும். அப்போ அவர் தொட்டு காட்டினார். நான் வந்து இயல்பாக இருக்கிறேன்னா நான் படத்தில் வந்து கொஞ்சம் தூங்கி வழிகிற மாதிரி ஒரு அக்கறை இல்லாமல் இருக்கிற மாதிரி இருக்குது. அப்போ கதை பார்த்துட்டவே நான் இயல்பாக இருக்கேன்னு இப்படி தெரியுதுன்னு பார்த்துட்டு இப்போ நான் இயல்பாக இருக்கிற மாதிரி இருந்தால் தூங்கிடுற மாதிரி தான் இருக்கும். நான் ஆக்ட் பண்ண வேணும், பார்க்குற வந்து நான் இயல்பாக இருக்கிறேன்ன்றதை நம்ப வேணும் அண்டது. அப்போ தான் எனக்கு புரிஞ்சு. அப்போ அதுக்கு பிறகு எனக்கு வெற்றிமாறன் வந்தேக்கியவாளன்ட்டு சொல்லியிருக்காரு. ஆனால் எனக்கு படத்தில் வந்து என்னோட வேலை செய்தாக்களோட சரி வெற்றிமாறனோட சரி மிகவும் ஃப்ரெண்ட்லியாக என்னால் இருக்க முடியாத மிகவும் ஃப்ரெண்ட்லியாக இருக்க முடியாத ஒரு சூழல். ஏனெண்டா நாட்டில் நடக்கிற நிலைமை அதுகள் எல்லாமே வந்து என்ன டிஸ்டர்ப் பண்ணி கொண்டே இருந்தேன். அப்போ நான் வந்து என்னை டிஸ்ட்ராய் பண்ண வேண்டிய ஒரு என்ன நானே டிஸ்ட்ராய் பண்ணுற மாதிரியான ஒரு சூழலில் தான் இந்த படத்தில் நான் நடிக்கிறேன். அப்போ அந்த கொதிப்புகளை வந்து சில நேரம் வெற்றிமாறன் சகிச்சிருக்கு. எப்படி நடிக்க முடிச்சுன்னு எனக்கு தெரியும். அவ்வளோ பாதிப்புக்கு நடுவுலையே நடிக்க வேண்டியிருந்தது. நடிக்க வேண்டி இருந்த அந்த கமிட்மெண்ட் ஒன்று தான் என்ன பாதுகாத்தேன்னு நினைக்கிறேன். இல்லைன்னா உணர்வுபூர்வமாக இன்னும் பாதிக்கப்பட்டிருப்பேன். இல்லை நான் டிஸ்ட்ராய் பண்ணிடுவேன். இப்போ எனக்கு இருக்கிறது இல்லாமல் போகிறதெல்லாம் பெரிய வாழ்கிற ஆசைன்றது வேறு. ஆனால் வாழ்கிறதுக்கு அவர் கொடுமையை தடுக்க முடியாமல் வாழ்கிறது அப்படி ஆசைகள் எல்லாமே இல்லை. ஆடுகளம் படத்தில் முதலாக எந்த காட்சி படமாக்கினாங்க உங்கள் சம்மந்தப்பட்டது? ஒரு சந்திப்பு கொஞ்சம் பேரோட இருந்து நான் தனுஷ் ஆக்களோட பக்கத்தில் மற்ற ஒரு சந்திப்பு தான் படமாக்குறேன்னு நினைக்கிறேன். ஆனால் ஒரு நல்ல வெற்றிமாறன் ஒரு முழுமையான டைரக்டராக இருந்ததால் தான் இந்த நெருக்கடிக்குள்ளே நான் இந்த படத்தை நடித்து முடித்ததுக்கு அது ஒரு காரணம். அவர் சில நேரம் ஒரு வெற்றிமாறன் முழுமையான டைரக்டராக இருந்ததால் அந்த கமிட்மெண்ட்டுக்கு நான் இருந்தாலும் என்னால் ஒர்க் பண்ணக்கூடிய இந்த அவரோட வெற்றிமாறனுக்கும் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்திருக்கும். என்னுடைய மனநிலை வேறு தானே அந்த டைமில். எந்த காட்சியிலாவது நடிக்க கஷ்டப்பட்டீங்களா? நடிக்க கஷ்டப்பட்டதில்லை. நான் சில காட்சிகள் வந்து நான் திரும்ப கேட்டுருவேன், விளங்கப்படுத்த சொல்லி கேட்டுருவேன். அந்த காட்சியில் என்ன தியரட்டிக்கலாக ஏறிட்டு உள்ளது. அப்படி தியரட்டிக்கலாக ஒரு விஷயம் எனக்கு ஏறிட்டேன் நான் கண்டுபிடிப்பு செய்திருவேன். இது மாதிரி கண்டுபிடிப்பு மாதிரி தானே. ஆனால் சலேஞ்சான காட்சிகள் இருந்தது. ஒரு மூத்த பேட்டைக்காரனோட வந்து சமரசம் செய்கிற காட்சி உண்டு. அப்போ நான்
தனுஷ் நான் இருக்கிறோம், அவர் வந்து சமரச பேச்சுக்கு வரார். அது கொஞ்சம் நான் நிறைய பிடிச்சு. மற்றது ஒரு இரவு ஒய்ஃபோட நான் பேசுகிற காட்சிகள், அது வெற்றிமாறனுக்கு பிடிச்சது. அதிகமாக ஒன் டேக்கில் நான் செய்திருக்கிறேன். ஏன்னா நான் வந்து நடித்து பயிற்சி மூலம் இருக்கிற ஆட்களுக்கு வந்து இயல்பான பொடியில் இருக்கும் வேறு மாதிரி அவ நடிக்கிற ப்ரோசஸ் வேறு மாதிரி. நான் தியரிட்டிக்கலாக விஷயத்தை உணர்ந்து கொண்டு நான் அந்த பாத்திரம் என்ன மாதிரி ரியாக்ட் பண்ணுவேன்றதை அந்த தியரட்டிக்கலாக வந்து எடுத்து தான் நான் செய்கிறேன். என்னோட முறை வித்தியாசம். இப்போ நீங்களும் பார்த்து வித்தியாச நடிகர்கள் கனநடிகர்கள் வந்து பயிற்சிகள் கூட வந்தவ அவைக்கு வந்து கன விஷயங்கள் விளங்கும். என்ன கொமாண்டே நான் கற்றுக்கொண்டதை ஒழிய நடிக்க வர பலருக்கு கொமாண்ட் விளங்கும். என்ன ஆக்ஷன் ரியாக்ஷன் டிரெக்டாக சொல்கிற கொமாண்ட் எல்லாமே அவைக்கு முதலே தெரியும். நான் எல்லாமே கற்றுக்கொண்டது. அது சின்னல்ல இருந்தே பல்வேறு விஷயங்களை கற்று பல்வேறு அப்படி வந்தது உண்டு. ஒரு தியரட்டிக் கிளாரிட்டி. ஆனால் எல்லாத்துக்குள்ளே நான் கவிஞனாக இருந்திருக்கேன். அது கவிதை ஒன்று தான் என்னோட தொடர்ச்சி. நான் வித்தியாசம் ஒரு 5 வருஷத்துக்கு ஒரு ஜெயபாலனாக தான் இருந்திருக்கேன். இப்போ எப்படி ஒரு திடீர்னு நடிகனாக வந்தேனோ அப்படி திடீர்னு ஒரு பாத்திரமாக தான் இருந்திருக்கேன். என்னோட தொடர்ச்சியாக இருந்தது கவிதை தான். ஆனால் ஒரு 14-20 வயசு அப்படி எனக்கு புலியூர் கேசியன் உரை சங்க இலக்கியம் புறநானூறு கிடைச்சது. புலியூர் கேசியன் வந்து நேர்மையாகவும் அது மிகவும் இலகுவாகவும் எழுதியிருந்தார். அது மாதிரி புத்தகங்கள் அவருக்கு முந்தி ஒருத்தரும் செய்யலை. எல்லாம் கொஞ்சம் கடுமையான இதெல்லாம் அதை வாசித்த எத்தனை வயசுண்டா ஒரு 17-18 வயசு அப்படி வாசிக்க தோணும். அதுக்கு பிறகு சங்க இலக்கியங்களை ஒரு பிடிச்ச மாதிரி வாசிக்க தோணும். அதுக்கு பிறகு அதுக்கு முன்னே நான் கொஞ்சம் நல்ல கவிதைகள் முக்கியமான கவிதைகள் நிறைய எழுதிட்டேன். ஆனால் அதுக்கு பிறகு இந்த கவிதையை திருப்பி வாசிக்க சித்தர் பாடல்கள் பாரதியார் அதுகளின் தொடர்ச்சி மாதிரி இருந்தது. அதுகள் மாதிரியே இருந்தது. அப்போ நான் இது என்னுடைய கவிதை இல்லை, நான் பாரதியார் எழுதுறதை இல்லை சித்தர் எழுதுறதை நான் திருப்பி எழுதியிருக்கிற மாதிரி இருந்தது. அதுக்கு பிறகு அவ்வளோத்தை நான் தள்ளி வச்சுட்டு சங்க மரபில் இருந்து சங்கம் என்னை நிறைய பாதித்தது. ஒரு பற்றில்லாத ஒரு அன்றாடம் வாழ்கிறதுக்கு அன்றாட வாழ்க்கையை வாழ்கிறதும் அன்றாட போராட்டங்களை எதிர்கொள்கிறதுமான அந்த இது வந்து சங்கத்துக்குள்ளே தான் வந்தேன். நானே என்ன கபிலரன்ற தொடர்ச்சியாக இல்லாட்டி பரணற்ற தொடர்ச்சியாக கவிதை அப்படி நினச்சிருக்கேன். நானே அப்படி ஒரு இமேஜினேஷனுக்குள்ள இருந்திருக்கேன். அப்போ சங்கத்தில் இருந்தும் இன்டர்நேஷ்னல் போய்ட்ரியில் இருந்தும் ஒரு தமிழ் கவிதைகள் வந்து பிறந்த பிள்ளைகள் மாதிரி தான். ஆடுகளம் படப்பிடிப்பு தளத்தில் மற்ற நடிகர்கள் உங்களோட எப்படி பழகினாங்க? எல்லாரும் ஃப்ரெண்டாக தான் இருந்தாங்க. கொஞ்சம் இந்த தனுஷ் எல்லாருமே வந்து என்னோட வந்து நட்பாத்தம் எல்லாரும் பழகினாங்க. ஆடுகளம் படத்தை பார்த்தபோது உங்களுக்கு எப்படி தோணுச்சு? வெற்றிமாறன் நான் நல்லா டிரெக்ட் பண்ணியிருக்கேன்னு சொன்னேன். இப்போ எல்லா பாத்திரங்களும் நல்லா வந்திருக்கு. இந்த ஆடுகளம் முடிஞ்ச பிறகு எனக்கு ஆடுகளத்தில் உங்களுக்காக குரல் கொடுத்தவர் ராதாரவி. டப்பிங் பேச முந்தி இப்போ என்ன கூப்பிட்டு ஜெயபாலன் பரபரப்பான சினிமா செய்திகள், நட்சத்திரங்களின் பேட்டிகள், சினிமா வரலாறு ஆகியவற்றை பார்க்கவும் படிக்கவும் உங்களுக்கான இணையதளம் touringtalkies.co.